இறைக்குழமே உம்மை வரவேற்கும் மாரத்தே காருண்ய பலி சேர்ந்து நிறையாசி பெற்றிட பூரண பொற்குடத்தால் வரவேற்கும் மாரத்தே வரவேற்கும் மாரத்தே. உள்ளங்கள் மகிழும் உறவுகள் மலரும் இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார். ஆண்டவர் வழி இறைவன் அன்பில் வாழ்ந்து வந்தார். அடுத்தவர் நலனில் நாட்டமை கொண்டார். ஆண்டவர் வழியினில் நடந்திடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார். இயேசுவை அவரில் கண்டிடலாம். குறைகளை காணாமல் பிறரை ஏற்றார். இயேசுவை அவரில் கண்டிடலாம். இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. இறைப்பணி தொடர இறையாட்சி மலர இணைந்திடுவோம் நாம் இறைவனிலே. ஆண்டவர் சந்நிதி வாருங்களே, நல்லானந்தமுடனே வாழுங்களே. முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்றாட உணவு மனிதனுக்கு எவ்வாறு உடல் வலிமையும் தெம்பையும் திடத்தையும் சக்தியையும் தருகிறதோ அதுபோல ஜெப வாழ்வு நம் ஆன்மாவிற்கு ஜீவ ஊற்றாகவும் சக்தியாகவும் பாலமாகவும் பலமாகவும் அமைகிறது. ஆபிரகாமின் ஜெபம் அருளை பெற்று தந்தது. எலியாவின் ஜெபம் மழையை பெற்று தந்தது. அன்னாவின் ஜெபம் சாமுவேலை பெற்று தந்தது. அன்னை மரியாளின் ஜெபம் இயேசுவை தந்தது. இயேசுவின் ஜெபம் நமக்கு மீட்பை தந்தது. ஆம், அன்புக்குரிய இறை மக்களே, நம்முடைய ஜெப வாழ்வு நமக்கு நம்பிக்கையை, விசுவாசத்தை, அருளை, ஆசீர்வாதத்தை, நற்சுகத்தை, பலத்தை, உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் மின்னல்கள், இடையூறுகள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் அனைத்தும் தாங்கி இறை சித்தத்தின்படி நடக்க பலத்தை தருகிறது. இறை சக்தியை பெற்று தருவதும் ஜெப வாழ்வு நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் ஊர் மக்களையும் நம்முடைய பாதுகாவலர் புனித இன்யாசரின் பரிந்துரையை நாடி ஒப்பு கொடுப்போம். எவ்வாறு ஜெபத்தில் நிலைத்திருந்து புனித இயேசு சபையை தொடங்கி மக்களுக்கு பணி செய்தாரோ, நாமும் நம் பாதுகாவலரை போல அனைத்தையும் ஆண்டவருக்கே திருப்பி கொடுப்போம். நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான இறையருளை பெற்று வாழ இந்த தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது புனிதருக்கு திருவிழா எடுக்கும் 3ஆம் நாள். இதோ இந்த நாளிலே புனித லொயோலா இஞ்ஞாசியாரின் வாழ்வில் ஏற்பட்ட இந்த ஜெபம் என்ன மாற்றத்தை கொடுத்தது? ஜெபம் அவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுத்தது? ஜெபம்
இது ஜெயம் என்கிற மனநிலையை நம்முடைய புனிதரின் வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கிறது என்று சொன்னார். இதோ இந்த 3ஆம் நாள் திருவிழா நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கிற நாமும் கூட ஜெபத்தால் ஜெயம் பெறுவோம், ஜெபத்தால் வெற்றி பெறுவோம் என்கிற அந்த மேலான உண்மையை உணர்ந்தவர்களாக ஜெபத்திற்கு நம்மையே ஆட்கொண்டு, இந்த ஜெபமே எல்லா சூழலும் நம்மை உயர்த்தும், தேவையில் இருப்பவருக்கு அது இறைவனுடைய அருளால் நிறைவை கொடுக்கும், இதோ சிறையில் இருப்பவருக்கு விடுதலையை கொடுக்கும். இப்படியாக இந்த ஜெபம் மனித வாழ்க்கையிலே ஒரு பெரும் போராக, புரட்சியாக, புதுமையாக வந்து சேர்கிறது என்று சொன்னார். ஜெபத்தால் இயலாதது ஒன்றுமில்லை என்று நம்புகிற நமக்கு நிச்சயம் நம்முடைய புனிதரால் இறைவனுடைய அருள் மிக அதிகமாகவே கிடைக்கும் என்பதை சிந்திக்க வந்திருக்கிற அத்துணை பேரையும் இருகரம் கூப்பி உங்களை அன்போடு இந்த பலிக்கு வரவேற்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே ஜெப வாழ்வில் நம்முடைய புனிதர் என்கிற மைய சிந்தனையில் இந்த பலியை சிறப்பிக்க வந்திருக்கிறவர் கொக்கூர்னியினுடைய பங்கு பணியாளராக, பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற நம்முடைய மறைமாவட்டத்தை சார்ந்த அருள் பணியாளர் ராஜமாணிக்கம். பேருக்கற்ற போல எப்பொழுதும் மாணிக்கமாக, வைடூரியமாக, ஒரு விலை மதிப்பற்ற ஒரு செல்வமாக எல்லா சககுருக்களோடும் பழகுகிற பகிர்கிற ஒரு குருவானவர். என்னையும் கூட தன்னோடு இணைத்து கொள்கிற, எல்லா சொல்லும் தம்பி என்று தட்டி கொடுக்கிற ஒரு அன்புக்குரிய தோழமையுணரோடு பழகக்கூடிய தந்தை அவர்கள் இந்த நாளிலே நமக்காக வந்து திருப்ப நிறைவேற்றி மறையுறை சிந்தனைகளை தரக்கிற தந்தையையும் உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த இறைவனுடைய ஆசீர் ஜபத்தின் வழியாக நமக்கு கிடைக்க இறைவனோடு ஒன்றித்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுதான் தந்தையும் கூட சொல்கிறாங்க. நம்ம வருவோம் இல்லையா, இறைவனுக்கு நேராக, இந்த திருப்பிடத்திற்கு நேராக இருந்து திருப்பலி பார்க்கிற பொழுது, இறைவனை முகமுகமாக நாம் தரிசிக்கிற பொழுது அவர் கொடுக்கிற ஆற்றலும் ஆசீர் மிகப்பெரியது. எங்கேயோ ஒதுக்குப்புறமாக ஓரமாக இருக்க வேண்டிய சூழல் அல்ல. இறைவனை முகமுகமாக நேராக பார்க்கிற அந்த மனநிலையை, அதுதான் ஜெபம். ஜெபம்னா வேறு ஏதோ வார்த்தைகள் அடிக்கொண்டிருப்பதும் இறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்வதும் அல்ல, மாறாக இறைவனை என்னை பார்க்க வேண்டும், நான் அந்த இறைவனை முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்பதுதான் மேலான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபத்தை நமது வாழ்வாக்கிட அதனால் இணைந்து நேராக இந்த பலிபீடத்திற்கு நேராக நாம் அமர்ந்து இந்த பலிகளை பக்தியோடு பங்கெடுப்போம். தடையாக இருக்கிற ஜபத்தில் நம்பிக்கை இழந்த, ஜப வாழ்விலே முடங்கி போன நம்முடைய வாழ்க்கை சூழல்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் மனம் வருந்துவோம். இந்த புனிதமான தீர்த்த சடங்கில் நம்மை இணைத்துக் கொள்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியாருக்கு உண்மையுள்ளவர்களாக நிலைத்திருக்க அருள்வாராக. ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உம் மக்களின் வேண்டுதல்களை கனிவாயி கேட்டருளும். வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளினீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளப்படுத்தவும் எங்கள் உடலுக்கு புத்துணர்வும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக உம்மக்களின் அடிமைத்தனையை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்ய இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர்கள் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக.
பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடு நாங்களும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சி கொள்ளச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிபிரக்கத்தோடு புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தேவாலய வலப்புறமிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன். அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ அவர்கள் யாவருமே ஈடேற்றம் பெற்று கூறுவர். அல்லேலூயா. 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 ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவுக்கும் சுதனுக்கும் தூய ஆவியாருக்கும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுவித்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு
மன்றாடுவோமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. பவுலும் பர்னபாவும் மனம் தளர்ந்தவர்களுக்கு துன்பங்கள் வழியே தாம் இறையரசுக்குள் நுழைய முடியும் என கற்பிக்கின்றனர். மக்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்திய நிகழ்வை எடுத்து கூறுகிறது. பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு நாம் உட்பட முடியும் என்று அறிவுரை வழங்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அறிவித்தார்கள். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திரு வசனங்கள் 21 முதல் 27 முடிய. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா, இக்கோனியா, அந்தியோக்கியா ஆகிய நகரங்களுக்கு திரும்பி வந்தார்கள். அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும் என்று கூறி நம்பிக்கையில் நிலைத்திருக்கும்படி அவர்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் ஒவ்வொரு திருச்சபையிலும் மூப்பர்களை தேர்ந்தெடுத்து நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டி தங்கள் நம்பிக்கை கொண்டிருந்த ஆண்டவரிடம் அவர்களை ஒப்படைத்தார்கள். பின்பு பிசிதியா வழியாக பம்பிலியா வந்தார்கள். பெருகை நகரில் இறைவார்த்தையை அறிவித்த பின் அத்தாலியா வந்தார்கள். அங்கிருந்து கப்பலேறி அந்தியோக்கியா வந்தார்கள். அங்குதான் அவர்கள் அருள் வழங்கும் கடவுளின் பணிக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டார்கள். இப்போது அப்பணியை செய்து முடித்துவிட்டார்கள். அவர்கள் அங்கு வந்ததும் திருச்சபையை கூட்டி கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர் பிற இனத்தாருக்கு நம்பிக்கை கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததையும் அறிவித்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தெய்வம் நமது தாயும் தந்தையாம், வையம் நமது அன்பு இல்லமாம், வாழும் நாமெல்லாம் ஒரே குடும்பமாய், வாழும் நாமெல்லாம் ஒரே குடும்பமாய், ஆளுவோம் உலகையே அன்பின் சக்தியால், தெய்வ அன்பின் சக்தியால், தெய்வம் நமது தாயும் தந்தையாம்.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித யோவான் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் பற்றி கூறுகிறார். நம் கண்ணீர் அனைத்தையும் துடைக்கும் கடவுளின் மக்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சாவு, துயரம், அழுகை இல்லாத புது வாழ்வை வழங்க கடவுள் வல்லவராயிருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். கடவுள் அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. என்றென்றும் அழியாத ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகளோ 1 முதல் 5 நிறைவாக. யோவா, நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன, கடலும் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் எனும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளை போல் அது ஆயத்தமாயிருந்தது. பின்பு விண்ணகத்தில் இருந்து எழுந்த பெரும் குரல் ஒன்றை கேட்டேன். அது, இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது, அவர் அவர்கள் நடுவே குடியிருப்பார், அவர்கள் அவருக்கு மக்களாயிருப்பார்கள், கடவுள் தாமே அவர்களோடு இருப்பார், அவரே அவர்களுடைய கடவுளாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, துயரம் இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவையெல்லாம் மறைந்து விட்டன என்றது. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், இதோ நான் அனைத்தையும் புதியதாக்குகிறேன் என்று கூறினார். மேலும் இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை என எழுது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நிறை வாழ்வு பெற வந்தோம். வாழ்வு பெற முழு வாழ்வு பெற நிறை வாழ்வு பெற வந்தோம். அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, 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 அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்திகளிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமதே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6. இறை வார்த்தைகள் 5 முதல் 15 முடிய. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 5 முதல் 15 முடிய. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளி வேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதைக் காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம்.
மிகுதியான வார்த்தைகளை சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமேன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புள்ளவர்களே, நமது பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் லொயோலா, இனிகோ, இக்னேசியஸ், தமிழில் இஞ்ஞாசி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிற நமது பாதுகாவலருடைய ஜெப வாழ்வில் அவர் ஜெபித்தது போல, வேண்டியது போல நாமும் ஜெப வாழ்வில் வளர வேண்டும் என்பதை ஒன்று கூடி இந்த நவநாளில் சிந்திக்க வந்திருக்கிறோம். ஜெபம் என்பது ஒரு இறைமொழி. ஒருவரோடு தொடர்பு கொள்வதற்கு, ஒருவரோடு பேசுவதற்கு, அல்லது உரை வீச்சு, உரையாடல் என்றெல்லாம் பெயர் வைத்து சொல்லுகிறோம். இதையே ஒன்று கூடி பேசுகிற போது என்ன சொல்கிறோம்? புரணின்னு சொல்கிறோமா? எல்லாரும் சேர்ந்து அடுத்தவங்களை பற்றி பேசணும் அப்படின்னா புரணின்னு சொல்கிறோம். இப்படி பலவாறாக நாம் அனைவரும் பேசுகின்ற மொழி என்பது இது இறைமொழி. இறைவனுக்கும் நமக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உறவை வளர்ப்பது, உறவை தருவது, இறைவனது அன்பை பெற்றுக்கொள்வது, இறைவனோடு உரையாடுவதற்கு இந்த ஜெபம் என்று சொல்கிறோம். இப்படி ஜெபிக்கின்ற போது நாம் ஒவ்வொருவரும் இன்னைக்கு உறவாடுவதற்கும் உறவை வளர்த்து கொள்வதற்கும் இறைவனுடைய உறவு இதன் வழியாக, ஜெபத்தின் வழியாக நாம் அதிகமாக இறைவனை சந்திப்பதற்கும் இன்னைக்கு எல்லாமே போச்சு. கடிதம் எல்லாம் நின்று விட்டது. எல்லாம் எதிர் வழியாக பேசுகிறோம்? செல்லு, இமெயில், செல்லு, அப்புறம் முகநூல், வாட்ஸ்அப்பு அப்படின்னு சொல்லி பல இணையதளம் என்று சொல்லப்படுகிற இந்த தளத்தின் வழியாக தொடர்பு கொள்கிறோம், உறவாடுகிறோம். ஆனால் ஆண்டவராகிய கடவுளோடு அன்றைய நாளில் இறைவனோடு உறவாடினார்கள், இறைவனோடு பேசினார்கள், இறைவனை நோக்கி மன்றாடினார்கள், இறைவனை சந்தித்தார்கள். இறைவனோடு உறவை வளர்த்து கொள்வதற்கு, அவருடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு இறைவாக்கினர்களும் சரி, புனிதர்களும் சரி வாழ்ந்தார்கள். நமது புனிதரும் அப்போரில் அடிபட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருந்த போது உங்களுக்கே தெரியும், விபிலியத்தை எடுத்து வாசித்து இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கி கொள்வதற்கு அல்ல, உலகை அல்ல, இறைவனை தமதாக்கி கொள்வதற்கு, கடவுளை தமதாக்கி கொள்வதற்கு தன்னையே அர்ப்பணித்த ஒரு நிலை
அந்த மருத்துவமனையில் அவர் அருள் பெற்றவராக, ஆசீரை பெற்றவராக, இந்த ஜெபம் என்பது அருள் கிடைக்கிறது, ஆசீர் கிடைக்கிறது, இந்த புனிதருக்கும் கிடைத்தது. எனவே விபிலியத்தின் அடிப்படையில் இறை வார்த்தையின் வழியில் கடவுளோடு பேச வேண்டும், கடவுளோடு தங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பெயரையே வைத்து ஒரு சபையை துவங்குகிறார். கடவுள் இயக்குவது. மரியாள் எலிசபெத்தை சந்தித்த போது லூக்கா எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் 41வது வசனத்தில் இந்த சந்திப்பில் மகிழ்ச்சி நிலவுகிறது. கடவுளை சந்தித்தால் முன்னுரையில் வாசித்தார்கள், எதை எதை நாம் பெற்றுக்கொள்கிறோம், இந்த உறவை பெற்றுக்கொள்கிறோம். இந்த மரியாள் எலிசபெத்து இருவரும் சந்திக்கின்ற போது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முதற்கொண்டு மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று பார்க்கிறோம். தொடக்க நூல் 25, 21, 23 இதில் ஈசாக்கு மலடியாக இருந்த தன் மனைவி ரபேக்காவிற்காக குழந்தை வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டும் என்று மன்றாடுகிறார். கிடைக்கிறது. குழந்தை செல்வம் வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடிய மன்றாட்டை அவருக்கு ஏறக்குறைய 60 வயசுக்கு மேல. மலடி என்று பெயர் பெற்ற இவருக்கு குழந்தை செல்வத்தை இறைவன் கொடுப்பதை இறைவனை நோக்கி மன்றாடியதால், இறைவனை நோக்கி ஜெபித்ததால், யாக்கோப்பு ஜெபம் புதிய வாழ்வுக்கு வழி நடத்தியது. அதிகாரம் 32, இறைவாக்குகள் 22. யாக்கோப்பு உன் பெயர் இஸ்ராயேல் என்று அங்கே பெயரிடுகிறார். நீ கடவுளுடைய ஆசையை உனக்கு இந்த மற்போரில் வெற்றி பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி அவரை ஒரு புதிய வாழ்வுக்கு இவரை நோக்கிய அந்த இறைவன் நோக்கிய இறைவனிடம் இவர் இந்த நிகழ்ந்த சந்திப்பில் ஜெபத்தின் வழியாக அவர் புதிய வாழ்வுக்கு வழி நடத்தப்படுவதை காணுகிறோம். மோசேயின் சந்திப்பு சீனாய் மலையில் இறைவனை சந்தித்து 10 கட்டளைகளை பெற்று வருவதற்காக செல்லுகிறார். அப்படி 10 கட்டளைகளை பெற்று வருவதற்காக செல்லுகிற போது தாமதம் ஏற்பட்டதால் கீழே வந்து மக்கள் முறுமுறுக்கிறார்கள். ஆரோனின் தலைமையில் எதையாவது எங்களுக்கு வழிபட வேண்டும், கடவுளை வழிபடுவதற்கு ஏதாவது உதவி செய்ய அப்படின்னு சொல்லி ஒரு கன்றுக்குட்டியை செய்து, அங்கு இருக்கக்கூடிய நகைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை வணங்குகிறார்கள். இறைவனையும் மறந்தார்கள். அப்போ மோசே வந்து கடவுளை நோக்கி, நீ ஆற்றல் உள்ளவர், அன்பு கொண்டவர், ஆண்டவர் முன் மன்றாடுகிறார். ஆண்டவரை மிகு நீரே ஆற்றலோடு வலிமையோடு கரத்தோடு நீர்தாமி எகிப்திலிருந்து எங்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன், ஏன் இந்த மக்கள் மீது கோபம் கொள்கிறேன் என்று மன்றாடுகிறார். ஏன் கோபம் கொள்ள வேண்டும்? இப்படி மன்றாடியது போது, வேண்டுகிற போது அங்கே அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், அவர்கள் உயிர் காக்கப்படுகிறது. யோசுவாவின் ஜெபம் 10:12 அங்கே நடந்த போரின் வழியாக எமேரியரை வீழ்த்தியதன் வழியாக சூரியனையும் சந்திரனையும் நடுவானில் அப்படியே நிலைநிறுத்துகிறார். இவரது ஜெபம் வேண்டுதல். அன்னாளின் ஜெபம் 1 சாமுவேல் 2:26 சிறுவன் சாமுவேல் வளர்ந்து ஆண்டவருக்கு மனிதருக்கும் உகந்தவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். தாவீதின் ஜெபம் திருப்பாடல் 51 உங்களுக்கே தெரியும், மன்னியும், நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று அங்கு சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நம்ம விபிலியத்தில் பார்க்குறோம். நற்செய்திக்கு வருகிற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வாறு தனிமையில் ஜெபித்தார், கருக்களில் காலையில் 3 மணிக்கு எழுந்து ஜெபித்தார், ஒவ்வொரு நிகழ்வையும் துவங்குகிற போது ஜெபித்தார். கடவுளை நோக்கி வேண்டுமே, வேண்டுகிற ஜெபம் பக்தியினாலா பயத்தினாலா? கடவுளை நோக்கி வேண்டுகிற ஜெபம் பக்தியினாலா பயத்தினாலா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்தியா இல்லை பயமா? பக்தியா பயமா? சொல்லுங்க. இது சத்தங்க கீழே
என்ன சொல்றீங்க? பயமா பக்தியா? பயமும் பக்தியும். கடவுளை நோக்கி தேட வேண்டும், கடவுளை சந்திக்க வேண்டும், கடவுளை நோக்கி வணங்க வேண்டும், இறைவனை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜபம் என்பது அதில் ஒளிந்திருக்கிற பொருள் என்ன அப்படின்னா, இறைவன் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை, நன்றி உணர்வு. இது ரெண்டும் இருக்கணும். நன்றி உணர்வுன்னா தான் நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கையோட வேணா தான் ஜபிக்க முடியும். பஸ்ஸுக்குள்ளே போனோம்னா போய்த்தான் உள்ளே உட்காரணும். அதே மாதிரி ஏரோப்ளேனில் போனால் வெளியே உட்கார முடியாது, உள்ளே தான் போய் உட்காரணும். பக்தியை வளர்க்கின்ற வகையில் இந்த ஜபம் இருக்க வேண்டும். இன்றைக்கு முகநூல், செல்பேசி, இதில் எவ்வளவு தூரம் அடுத்தவர்களோடு தொடர்பு கொள்கிறோம், அடுத்தவர்களோடு நாம் உறவாடுகிறோம், அடுத்தவர்களுக்கு நம்மை பற்றி பேசுகிறோம், நம்மை பற்றி சொல்லுகிறோம். ஒரு நிகழ்வு உங்களுக்கு சொல்கிறேன். எந்த அளவிற்கு ஒரு அம்மா ஒரு வீட்டில் தனிமையாக இருக்கிறார்கள். அவர் வீட்டுக்காரர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், சிங்கப்பூரில் இருக்கிறார். வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. நல்ல பெரிய மாடி வீடு, நல்ல உயர்ந்த வீடு, வல்ல வசதிகள் நிறைந்த வீடு, செல்வம் கொளிக்கக்கூடிய அளவில் வெளியே அவர்கள் அறிந்து கொள்ளுகிற வகையில் பணக்காரர் அப்படிங்கிற வகையில் இருக்கிறாங்க. அம்மா மட்டும் தனியாக இருக்கு. ஒரு 3 நபர்கள் அந்த இல்லத்திற்கு வருகிறார்கள். டிப்டாப்பா, நல்ல டை கட்டி, நல்ல டீசெண்டாக உள்ள வர்றாங்க. அம்மா வரலாமா, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்றா. யாருன்னு தெரியல. சரி, வீட்டுக்காரருக்கு யாராவது நண்பர்களாக சொந்தக்காரர்களாக இருக்கும் போல என்று எண்ணிக்கொண்டு உள்ளே வருகை, அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறார். உள்ளே வந்தவுடனே சோபாவில் உட்கார்றாங்க. இவளுக்கு தயக்கம். எப்படி அறிந்து கொள்வது, எப்படி தெரிந்து கொள்வது? நாம் இவர்கள் நமக்கு உறவினர்களா இல்லை நண்பர்களா? என்ன இப்படி வந்திருக்கிறீங்க, என்ன எது அப்படின்னு நல்ல பீடிகையை லைஸாக போட்டு கேட்குறான். அவங்க டப்புன்னு சொல்கிறாங்க, நாங்கள் 3 பேரும் திருடர்கள். நாங்கள் 3 நபர்களும் திருடர்கள். இவளுக்கு மூஞ்சி மோரெல்லாம் அப்படி பேய் அரைஞ்சது போல இருக்கு. திருடர்களா? கையும் உடலை காலும் உடலை. ஐயோ, இன்னைக்கு தொலைஞ்சான் இந்த அம்மா. நான் உங்களை ஒன்றுமே செய்ய மாட்டோம், உன்னை அச்சுறுத்த மாட்டோம், பயமுறுத்த மாட்டோம், கத்தி எங்களை வைத்திருக்கிறோம், துப்பாக்கி முதற்கொண்டு எங்களிடம் இருக்கிறது, உனக்கு தொந்தரவு எதுவும் செய்ய மாட்டோம். மரியாதையா உன் வீட்டில் இருக்கக்கூடிய நகை நட்டு எல்லாத்தையும், நீ வைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் கொண்டாந்து ஒப்படைச்சிரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கிறங்க. என்ன செய்ய முடியும்? துப்பாக்கியை எடுத்து நான் உன்னை சுட விரும்பலை, கத்தியை காட்டி மிரட்டி உன்னை நாங்கள் கீறுவதோ குத்துவதற்கோ நாங்கள் விரும்பவில்லை. உங்களை அச்சுறுத்த நாங்கள், நீ உங்களுடைய அதற்காக பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. இதெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைக்கு எங்களை தள்ளிவிடாமல் மரியாதையாக எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துரு. அப்படியே ஆடி போய் ஏதாவது ஃபோன்கன்னு பண்ணின தொலைஞ்ச உள்ளே போய் இருக்கிற நகையெல்லாம் அள்ளி கொண்டாந்து போடுறான். ஏம்மா, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உன் வீட்டுக்காரது உன் திருமண நாள் என்று கொடுத்த வைர நெக்லஸ் எங்க? 2 மாசத்துக்கு முன்னாடி திருமண நாள் அன்று உனக்கு பரிசாக வழங்கிய, உனக்கு கணவர் வழங்கிய வைர நெக்லஸ் எங்க? தேதியை சொல்லுகிறார்கள். இன்ன தேதியில உனக்கு அனுப்பினார்ல. எப்படா அப்படி தெரியும்? கொண்டாந்து கொடுக்குறான். போன மாசத்துல ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி, இப்பதான் சமீபத்தில் உங்க அன்னை குவைத்தில் இருந்து ஒரு நல்ல விலை உயர்ந்த ஒரு வாட்ச் உனக்கு கொடுத்து அனுப்புனானே, உன் பிறந்த நாள் பரிசாக எங்க? போய் உள்ள ஆடி போய், எப்படா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இதை? இவன் கொடுத்தது அவங்க கொடுத்ததெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்களே, கொண்டாந்து வச்சிட்டா. ஏம்மா, நேற்று அன்னாசி பழத்தில் ஒரு கேக்கு செஞ்சிய எங்க? நேற்று செஞ்சியா செய்யலை? ஆமாம், எடுத்துக்கிட்டு வா. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துக்கிட்டு வர்றா. ஆடி போய் அப்படியே அடங்கி போய் இவர்கள் கேட்ட ஒவ்வொன்றிலும் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கொடுத்து விட்டு, எங்க இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? என்னது வீட்டில் நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் நிகழ்ச்சிகள் சரியாக ஒன்று விடாமல் எல்லாவற்றையும் பறித்து கொண்டீர்கள். நேற்று செஞ்சது முதற்கொண்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டீர்கள்.
நாங்கள் உனது முகநூல் நண்பர்கள். வாட்ஸ்அப் புரியுதா? அதில் மட்டும் நாம் பேசணும், அதில் மட்டும் நான் எல்லாத்தையும் சொல்லணும், அதை மட்டும் நான் தொடர்பு கொள்ளணும், நான் உறவாட வேண்டும். என்னில் இப்படி நான் உயர்ந்த நிலையில் மிகுந்த நிலையில் பெருமை பேசுகின்ற அளவிற்கு நான் இருக்கிறேன், எல்லா புகழும் இறைவனுக்கு என்று சொல்லப்படுகிற அந்த புகழையெல்லாம் விட்டுவிட்டு எனது புகழ், எனது பெருமை, எனது மகிமை, எனது செல்வாக்கு, என்னிடம் இவ்வளவு செல்வம் இருக்கிறது, இவ்வளவு தூரம் பொருள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் தம்பட்டம் அடித்து கொண்டு இருக்கிறோம், தொடர்பு கொண்டு இருக்கிறோம். ஸ்டேட்டஸ் காலையில் எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோமோ தெரியாது, கோயிலுக்கு போகிறோமோ கோயிலுக்கு போக மாட்டோமோ. கடவுளை தேடுவதிலும், கடவுளோடு தொடர்பு கொள்வதிலும், இறைவனோடு உறவாடுவதிலும், இறைவனோடு நெருங்கி இருப்பதிலும் நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள், கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நன்றியோடு கூடிய இறை வேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். நம்பிக்கையோடு கூடிய நன்றி மன்றாட்டு. ஒரு வீட்டுக்கு நான் சந்திக்க போனேன், இல்லத்தை சந்திப்பதற்காக முன்னால் இருந்த பங்கில் சந்திப்பதற்காக சென்ற போது அது வீட்டில் போய் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்பா அம்மா, ஒரு குழந்தை, ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி. அப்படி அங்கே சென்ற போது திடீர்னு அந்த பக்கத்தில் ஒரு வண்டி, அதாவது அவசர 108 ஹார்ன் ஒலித்தபடி சென்று கொண்டு இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், இது வழியாக பல முறை கேட்டிருப்பீங்க. அடிக்கடி, அதாவது நகர்ப்புறத்தில் இருக்கின்ற போது மெயினான இடத்துல இருந்தோம் அப்படின்னா மாநில சாலையோ அல்லது ஸ்டேட், அதாவது தேசிய சாலையோ, இந்த சாலையின் ஓரத்தில் இருக்கின்ற போது இந்த வண்டி அடிக்கடி போகும், சத்தம் கேட்கும். அந்த வீட்டை கட்டியிருந்தோம்னா தெரியும். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த சிறுமி, 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த சிறுமி உடனடியாக முழங்கால் படியிட்டு தன்னுடைய கைகளை குவித்து, அப்பா கடவுளே, இயேசுவே, ஆண்டவரே, இவரை காப்பாற்று, இந்த வண்டியில் செல்லுகின்ற நபரை நீர் காப்பாற்ற வேண்டும், இந்த வண்டியில் செல்லுகிற என்ன என் நிலைமையில போறான்னு தெரிகிற ஆண்டவரே, அவரை காப்பாத்து ஆண்டவரே என்று கத்தி கதறி அழுது புலம்புகிறார் அந்த சிறுமி. நமக்கு என்ன, யாரு போனா என்ன, செத்தா என்ன, அவர் பொழைச்சா என்ன? இந்த சிறுமி இப்படி வேண்டுகின்ற போது அந்த தந்தையிடமும் தாயிடமும் பெற்றோரிடமும் நான் கேட்கிறேன் போகும்போது, ஏமா இப்படி இப்படி இந்த சிறுமி எங்கிட்டுமா இருந்த பழக்கம் வந்துச்சு, எப்படி இந்த சிறுமி கற்றுக்கொண்டது, இப்படி இன்னொருவருக்காக, யாரோ அறியாதவருக்காக, தெரியாதவருக்காக இவர் ஜெபிக்கிறாரே, வேண்டுகிறாரே, எப்படி இந்த பண்பு இவரிடம் பிறந்தது, வந்தது? அந்த பெற்றோர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் தான் கற்றுக் கொடுத்திருக்கிறோம், நாங்கள் தான் இந்த சிறுமிக்கு இப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தோம். அதனால் மனம் உருக வேண்டுகிறது, மனம் உருக ஜெபிக்கிறது. யாரோ எவருக்காகவோ, யாரு போறான்னு கூட தெரியாது. இப்படியாக அடுத்தவருக்காக ஜெபிக்கின்ற ஒரு மனநிலையை ஒரு பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். முன் உதாரணமா இருக்கணும். முன்னாடி வாங்க வரமாட்டோம். பயமா, பக்தியா? ஏதாவது தேவைன்னா நமக்கு வகுத்த வழி வந்தால் தான் தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் வகுத்த வழி வந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா எடுபட்டு ஓடுவோம், அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்க இங்கே ஓடுவோம், ஒதுங்குவதற்கு ஓடுவோமா ஓட மாட்டோமா? நிறைய பேர் இங்கே வருவோம், அப்புறம் கல்லுங்க கோயிலுக்குள்ளே போவோம். ஏன்னா மழையில் நனைந்து விடுவோம். நம்மை காப்பாற்றி கொள்ள வேண்டும், நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை ஆரோக்கியமான வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன் கடவுளை மட்டும் தேடுவதில், சந்திப்பதில், அவரோடு உறவாடுவதில், அவரோடு நாம் பேசுவதில் ஏன் நம்மால் அப்படி இருக்க முடியவில்லை என்று நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். அந்த அறிவு நம்மள்கிட்ட ஏன் இல்லை? கடவுளை பற்றிய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெபம் முக்கியம். ஜெபம் என்றால் நம்பிக்கை இருக்க வேண்டும்.
ஜெபம் என்றால் இரண்டாவது நிலையில் நன்றி உணர்வு வேண்டும். மூன்றாவது நிலையில் ஜெபம் என்று சொல்லுகிற போது நாம் கடவுளை சந்தித்து அவரை பற்றிய அறிவு, தெரிந்து கொள்ளுகிற அறிவு, இதெல்லாம் வேண்டும். ஏன் இல்லை? தேவைப்படும் போது மட்டும் கடவுளே, இங்கே இருந்து வேளாங்கண்ணிக்கு போகிறோம், நேர்ச்சை வைக்கிறோம், இங்கே இருந்து பூண்டி மாதாவுக்கு போகிறோம், பாடி மாதாவை சந்திப்பதற்காக பாடி நகர் செல்லுகிறோம், அருகில் இருக்கக்கூடிய நானும் ஒரு புனித தலத்தில் தான் இருக்கிறேன், செபஸ்தியாருடைய, நீங்களை வந்திருப்பீங்க, கொக்கூருடைக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்க, இந்த ஏரியாவில் வருவது உண்டு, வருகை தருவது உண்டு, பக்தர்கள் உண்டு. ஏன் இவனுக்கு தேடி செல்ல வேண்டும்? இந்த நோய் நீங்க வேண்டும், இந்த பிணி நீங்க வேண்டும், எனக்கு குழந்தை செல்வம் வேண்டும், திருமணம் நல்ல முறையில் பிள்ளைகளுக்கு நடைபெற வேண்டும், இப்படி பலவித கோரிக்கைகளை மட்டும் கடவுள்கிட்ட கேட்கலாம். ஆனால் கடவுள்கிட்ட மட்டும் நல்லா இருந்தால் மட்டும் தேட மாட்டோம். நல்லா இருந்தால் மட்டும் நம்மளை கடவுளை காண்பதற்கு நமக்கு விருப்பம் இருக்காது. தேவைப்படுகிற போது முதுமையில் அல்லது கஷ்டத்தில், கவலையில், கண்ணீரில் தேடுகிறோமே. ஏன் இது? இப்போ நம்பிக்கை என்னாச்சு? நன்றி உணர்வு என்னாச்சு? அப்போ ஒருவருக்காக ஜெபிப்பது, நமக்காக ஜெபிப்பது, தன்னலமின்றி ஜெபிப்பது, நம்பிக்கை நிறைந்தவர்களாக ஜெபிப்பது, நன்றி உள்ளவர்களாக ஜெபிப்பது போல வாழ்வது, இத்தகைய பண்புகளில் வளர வாழ இறையருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்பிக்கை அறிக்கையிடுவோம். அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்பார்ந்தவர்களே, எங்கள் ஒவ்வொருவரையும் நல்லவர்களாக, ஆசிரையும் அருளையும் அன்பையும் பெற்றவர்களாக, உறவில் நாங்கள் நிலைத்து நின்று வாழ்பவர்களாக, இறை உறவிலும் பிறர் அன்பிலும் பிறர் உறவிலும் நாங்கள் ஒவ்வொருவரும் வளர்பவர்களாக வாழ்பவர்களாக எங்களை வழிநடத்தும் என்று நமது தேவைகளை எடுத்துச் சொல்லி மன்றாடுவோம். நல்ல ஆயனாம் எம் இறைவா, நீர் தேர்ந்தெடுத்து அர்ச்சித்திருக்கின்ற இறை ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். இவர்கள் தங்கள் வாழ்வில் வரும் சவால்களை தூய ஆவியானவரின் துணையோடு எதிர்கொள்ளவும், இவர்கள் அனைவரும் திரு அவையின் ஒரே குடும்ப உறுப்பினர்கள் என்ற மனநிலையோடு ஏற்றத்தாழ்வின்றி அனைவரும் சமம் என்ற எண்ணத்தோடு பயணிக்கவும், மேலும் தங்களுக்கு கொடுக்கப்படும் பொறுப்புகளை இறைவனின் திருவுளம் என ஏற்றுக்கொண்டு அவற்றை திறம்பட ஆற்றி இறையாட்சியை கட்டி எழுப்ப தேவையான ஆற்றலை தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாயிருப்பதாக என்று மொழிந்த எம் அன்பு இறைவா, எம் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிறைவாக ஆசிர்வதியும். பிள்ளைகள் பெற்றோரை மதித்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழவும், பெற்றோர்கள் பிள்ளைகள் மேல் அன்பும் அக்கறை கொண்டு வாழவும், பெரியவர்கள் ஒருவர் மற்றவருடைய உள்ள நிறைகளை கண்ணோக்கி ஒற்றுமையுடனும் மன அமைதியுடனும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது என்று மொழிந்த இரக்கத்தின் ஊற்றாம் எம் இறைவா, எம் ஊரில் உள்ள இளைஞர் இளம்பெண்களை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் தங்கள் வாழ்வின் மைய நீர் என்பதை அறிந்து சரியான பாதையில் பயணிக்க தேவையான ஞானத்தை அருளி, இவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் உமக்கும் உகந்த பிள்ளைகளாக வாழவும், இவர்கள் எதிர்பார்க்கின்ற கல்வி வேலை கிடைக்க உமது அளவற்ற இரக்கத்தை பொழிந்து இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கரங்களை குவிப்போம். கையை கட்டி நிற்காம கரங்களை குவித்து நமது தனிப்பட்ட தேவைகளை நம் கண்முன் கொண்டு வருவோம். நமது கவலைகள், கலக்கங்கள், சோர்வுகள், தளர்வுகள், பாதிக்கப்பட்ட பிணிகள், நோய்கள், நமது வீட்டில் அல்லது சொந்தம் உறவு இவைகளில் நிகழ்ந்த விபத்துக்கள், ஆபத்துக்கள், இவற்றையெல்லாம் காப்பாற்றிய இறைவன் காப்பாற்றிய தருணங்கள், இவற்றையெல்லாம் எண்ணி பார்ப்போம். இறைவன் செய்திருக்கிற நன்மைகள், இறைவன் நம்மை வழிநடத்தி வருகிற நிகழ்வுகள் எல்லாவற்றையும் நமது கண்முன் கொண்டு வந்து வேண்டுவோம். ஆண்டவரே, இயேசுவே, தாயும் தந்தையுமானவரே, எங்களது நண்பரே, எங்களது சொந்தமாக, எங்களது உரிமை சொத்தாக, எங்களது உறவாக நீர் இருக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை உணரவும் அறியவும் புரிந்து கொள்ளவும் உம் மீது ஆழமான அழுத்தமான உறுதியான உண்மையான தூய்மையான நம்பிக்கை கொண்ட ஜபித்து வாழுகின்றவர்களாக இருக்கவும், ஜபிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் வாழ்வோடு எங்களது ஜபத்தை இணைந்து நாங்கள் பயணிக்கவும், நாங்கள் ஒவ்வொருவரும் நல்லவர்கள், பேறு பெற்றவர்கள் என்ற நிலையில் நாங்கள் எங்களை வளர்த்து கொள்வதற்கு இந்த ஜபம் உதவவும், அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்ளவும், எங்களது குடும்பங்கள் நிறைய மகிழ்ச்சியும் அமைதியும் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களது பிணிகளிலிருந்து விடுதலை பெறவும், குணம் பெறவும், புனித இஞ்ஞாசியார் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்த ஆண்டைப் போல வருகிற ஆண்டு நல்ல மழையினை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தி நல்ல விளைச்சலை தர வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன், பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா, ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய்.
பலிபீடம் வருகின்றேன். துயிலெழும் காலை பாடிடும் பறவைகளும் புகழ் பாடிடுதே. கதிர்களை விரித்திடும் கதிரவன் எழில் உருவும் வசந்தத்தை தூவிடுதே. இயற்கையின் அழகினை படைத்தது நீ என்றோ. இயற்கையின் அழகினை படைத்தது நீ என்றோ. தந்தேன் என்னை தந்தேன் ஏற்றிட வேண்டுகிறேன். தந்தேன் என்னை தந்தேன் ஏற்றிட வேண்டுகிறேன். பலிபீடம் வருகின்றேன், பலியாக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக அமைய சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித இஞ்ஞாசியாரின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாக இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மை மிகு இம்மறை பொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பழமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிபண்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்போடு ஒரே குரலாக பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீங்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இவ்வழிகள் நினைவு கூர்ந்திருக்கிற அத்துணை ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்தோரையும் எங்கள் பங்குத்தளத்தில் மரித்து போனோரையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். எங்களுடைய இந்த கிராமம் முழுவதையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற அத்துணை குடும்பங்களையும், குடும்பத்தில் இருக்கிற தாய் தந்தை முதல் பிள்ளைகள், இளைஞர்கள், இளப்பெண்கள், முதியவர்கள் என அத்துணை பேரையும் இறைவா ஜபத்தில் ஆட்கொண்டவர்களாக, ஜபம் எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம் தரும் என்கிற நம்பிக்கை கொடுக்க, இதோ ஜபத்தை நாங்கள் வாழ்வாக்கிட, இதோ எங்கள் பாதுகாவலரும் புனிதருமான இந்த லோயோலா இஞ்ஞாசியாரை போல பலரை வாழ்விக்க, பலருக்கு வாழ்வுச் சூழலை உருவாக்கி கொடுக்க, பலருக்கு பாதுகாப்பை கொடுக்க, இந்த இயேசு என்கிற நாமத்தினால விடுதலையை கொடுக்க இந்த புனிதரை பயன்படுத்தியதை போல எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி நாங்களும் ஜபத்தின் வல்லமை உணர்ந்தவராய், ஜபத்தால் பிறரை வாழ வைக்கக்கூடியவர்களாய் எங்களை உமது அருளால் நிரப்பியிருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இதோ இந்த நாளில் நாங்கள் விழா காணுகிற எங்கள் புனிதர் பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியார், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யாகப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு கொண்டோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஒருவரை பார்த்து சமாதானத்தை, அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, வாழ்வும் வழியும் ஒளியும் உயிரும் நானே என்று சொல்லி நம்மில் இந்நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர், வாழ்விக்கிறவர். இந்த திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள்.
என்று நெஞ்சம் நாடுதே. வாழும் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுதே. உந்தன் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே. வா தேவா நீர் என்னில் வாழவா. வானவா எம் அன்னை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா. வானவா எம் அன்னை ஆளவா. நீங்காத மறையே நீ எனையாளவாராய். கலையாத கனவாக எனில் உறையவாராய். உந்தன் வேதம் தேசம் பேசும். மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும். நலம் காண வளம் காணவா. உந்தன் வேதம் தேசம் பேசும். மனதோடு மனம் சேரவா. கண்கள் தேடும் என் சோகம் தீரும். நலம் காண வளம் காணவா. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே. மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. ஒரு நாளும் ஒருபோதும் மறவாத தெய்வமே. மறுத்தாலும் வெறுத்தாலும் விலகாத தெய்வமே. வா தேவா நீர் என்னில் வாழவா. வானவா எம் அன்னை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா. வானவா எம் அன்னை ஆளவா. நீங்காத மறையே நீ எனையாளவாராய். கலையாத கனவாக எனில் உறையவாராய். பந்தம் மாறும் பாசம் தீரும். மாறாது உன் நேசமே. விழிகள் தேடும் என் வழிகள் யாவும். என் தேடல் நீதானையா. பந்தம் மாறும் பாசம் தீரும். மாறாது உன் நேசமே. விழிகள் தேடும் என் வழிகள் யாவும். என் தேடல் நீர்தானையா. உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன். தமிழோடு தவழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன். உறவின்றி உனைத்தானே உலகில் நான் பார்க்கிறேன். தமிழோடு தவழ்ந்தாலும் தாயன்பை பார்க்கிறேன். வா தேவா நீர் என்னில் வாழவா. வானவா எம் அன்னை ஆளவா. வா தேவா நீர் என்னில் வாழவா. வானவா எம் அன்னை ஆளவா. கிறிஸ்தியசுவில் பிரியமானவர்களே, 3ஆம் நாள் திருவிழா நவநாள் பள்ளிகளே மிக சிறப்பாகவே எல்லாவற்றையும் செய்திருக்கிற இந்த அமல அன்னை அன்பிய குடும்பங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு நாளும் வேண்டுகோளுக்கிணங்க நாங்களும் உடனின்று இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம் சொல்கிற நம்முடைய ஆண்கள் பெருமக்களும் கூட இந்த நாளில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஜெப வாழ்வு உண்மையிலேயே கிறிஸ்தவர்கள் என்று சொன்னார் ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு சிலுவை அடையாளம் அப்படிங்கிறதே ஜெபம், அப்படி தானே?
ஒரு தண்ணியை குடிக்கணும்னாலும் சரி, ஏதோ ஒன்று சொன்னாலும் என்ன பண்ண உடனே சிலுவை அடையாளத்தை போட்டு நம்ம குடிக்கிறோம். அது ஒரு ஜெபம். தும்மல் வந்துருச்சு, இருமல் வந்துருச்சுன்னு சொன்னால் கூட இயேசுவே ரட்சியம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை தானே? இயேசுவே ரட்சியம் அப்படின்னு சொன்னால் கூட ஜெபம். இப்படி நம்முடைய ஜெப வாழ்வு அப்படியே நான் கூட இன்னும் கூட ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், இந்த கேள்டுகட்டைகள்லாம் இருக்குங்க இல்லையா, அத்தாடி இந்த கிழவுகள்லாம் நம்ம இந்த பாவசேனை கேட்க வரும்போது உத்தமமான சாமம் அந்த சொல்லுன்னு சொன்னால் அப்படியே கட 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 கடன்னு சொல்லி முடியும் பாருங்க. நமக்கே பக்கத்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 2 பக்கம் இருக்கும்னு நினச்சிக்கங்களேன். அந்த ஜெபம் கட 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 கடன்னு சொல்லி முடிக்கிற அந்த ஜெபத்தை அவ்வளவு ஆர்வத்தோட, அவ்வளவு பக்தியோட, அவ்வளவு உருக்கத்தோட கற்றுக்கூடிய அந்த மனநிலை. ஆனால் இன்னைக்கு இந்த ஜெப வாழ்வு, யாராவது இன்னைக்கு இருமல் வந்துச்சுன்னா ஏசி வரைச்சும் சொல்கிறோம், போச்சு. ஏதாவது தண்ணி கொடுத்து காப்பி கொடுத்து ஏதாவது குடிக்க சொல்லும்போது சிலுவையை போட்டால் குடிக்கிறோம், அப்படியே மடமடன்னு ஊற்றி அள்ளி தள்ளி. ஜெப வாழ்வோடு இணைந்ததாக இருக்கணும். ஜெபம் என்பது ஜெயம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஜெபம் என்பது மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஜெபம் என்பது குறை சொல்லாததாக இருக்கணும். ஜெபம் என்பது நிறைவோடு காணக்கூடியதாக இருக்கணும். ஜெபம் என்பது எல்லோரையும் அரவணைக்கக்கூடியதாக இருக்கணும். அதுதான் இந்த புனித இஞ்ஞாசியாரின் மனதை தொட்ட ஜெபம். எல்லாம் இறைவனுடைய அதிமிக மகிமைக்கென்று சொல்லி எல்லாவற்றையும் இறைவனுக்காக, இந்த இறைவனுடைய அந்த வார்த்தைகளை வாழ்வை தனதாக்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வையை ஜெபமாக்கி கொண்ட ஒரு மாபெரும் புனிதர் நம்முடைய பாதுகாவலர். அவரின் வழியில் இன்றைய நாளை நாமும் சிறப்பான விதத்தில் தியானிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு இன்றைய நாளை தலைமை தாங்கி நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரை ஆற்றியவர் கொக்கூர்னியுடைய பங்கு தந்தை அருட்தந்தை ராஜமாணிக்கம் அவர்களை நன்றியுணர்வோடு நினைத்து பார்த்து இந்த பொன் துகளை அணிவித்து நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம். வச்ச பிரசங்கத்துக்காவது கையை என்ன ஓங்கி தட்ட வேண்டாம். தொடர் இந்த நல்ல முறைகளை சிறப்பிக்க இனி வருகிற அன்பியங்களும் கூட நல்ல முறையில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்கிறேன். நாளைக்கு மன்றாடுவோமாக. ஆண்டவரை எம் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாரை நவநாளில் நாங்கள் அவரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.